ஒரு நாள் ராஜா. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில எப்பயும் போலவே கட்டு மற்றும் சிங்கி சொசைட்டில போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு ரெடி ஆயிக்கிட்டு இருந்தாங்க. கட்டு சீக்கிரம் சீக்கிரம் அவனோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பசங்களா? மம்மி, நாங்க டைமே இல்ல இன்னைக்கு. நாங்க சீக்கிரம் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்க போய் விளையாடணும். ஆனா இன்னைக்கு சண்டே, மெதுவா சாப்பிட்டு மெதுவா போலாம். அது சர்ப்ரைஸ், உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தெரியும். அம்மா யோசிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிச்சனுக்குள்ள கிளம்பி போயிடுறாங்க. அட கட்டு, மெதுவா சாப்பிட்டு, எந்த ட்ரெயினும் இப்ப கிளம்பல. அடா சிங்கி, உனக்கு தெரியும்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. ஒரு நாள் ராஜா யார் ஆகிறது? பிங்கோ கொலிக்கிறான். அப்புறம் பிளேட் பக்கமா அவன் ஓடி போறான். பிங்கோ, ராஜாவோட தட்டை இப்படி பார்க்க கூடாது. ஆனா அதுக்கு நீ கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆனா நான் இன்னைக்கு ராஜா ஆக போறேன். ராஜா? அது என்னடா புது கேம்? ராஜா ஆகிறதுக்கு நானு பாசிங் த பால் கேம ஜெயிச்சாகணும். பாசிங் த பால்னா என்னடா? அந்த பால யாரு லாஸ்ட் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். பிங்கோ பால பார்த்து சந்தோஷமா குளிக்க ஆரம்பிக்கிறான். இங்க பாரு பிங்கோ, இது உனக்கு இல்ல, நீ ரெஃபரி. கட்டு, சிங்கி மற்றும் பிங்கோ சீக்கிரமா கிரவுண்டுக்கு ஓடி போறாங்க. அங்க போய் பார்த்தா ஹரி, பண்டி, மோண்டி மற்றும் சிவா வந்திருப்பாங்க. பண்டி கையில மியூசிக் பாக்ஸ் வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருப்பான். அப்புறம் கிரிக்கெட் பேட் வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருப்பான் சிவா. கன்ஃபியூஷன்ல 4 பக்கமும் பாத்துக்கிட்டு இருப்பான். அட பாரு, ராஜா வந்துட்டாரு. செம்ம கட்டு, இன்னைக்கு கான்ஃபிடன்ஸ். ராஜா ஆகிறது ஏன் தலையெழுத்து. வாங்க வாங்க, ரொம்ப டைலாக் எல்லாம் பேசாதீங்க, கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். அரே யார், இன்னைக்கு நிஜமாலே எனக்கு கை ரொம்பவே வலிக்குது. அப்புறம் என்ன, நீ அவுட் ஆயிடுவ, அதுக்கப்புறம் ராஜாக மாட்ட. அப்புறம் சிவா சொல்றான், என்ன கேம் இது? போலா மியூசிக்கா? எனக்கு ஒன்னும் புரியல. சிங்கி, சிவாக்கு புரியுற மாதிரி சொல்லு. சிவா, இந்த பால் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மியூசிக் ஸ்டாப் ஆகும். அப்ப பால் யார் கையில இருக்கோ அங்கதான் அவுட். ஐயோ, சரி நான் ட்ரை பண்றேன். கேம் ஆரம்பிச்சிடுறாங்க. மியூசிக் ப்ளே பண்றாங்க. அப்புறம் பசங்க ஒவ்வொருத்தரா அந்த பால பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பால போடி. அரே பண்டி, சரியா போடு. எனக்கு பாஸ் பண்ணாதடா, நான் அவுட் ஆயிடுவேன். ஐயோ, மியூசிக் ஸ்டாப் ஆகுமா? கேம் இப்ப லாஸ்ட் லெவல்ல வந்து நிக்குது. இப்ப கேம் இருக்க போது மோண்டி வர்சஸ் கட்டு. மியூசிக் ஆரம்பிக்குது. இந்த கட்டம் பொடி, நான் தான் வின் ஆகணும். கட்டு பால மோண்டி பக்கமா வீசுறான். மோண்டி அந்த பால கேட்ச் பண்ண உடனேயே இந்த பக்கம் மியூசிக் ஸ்டாப் ஆயிடும். அப்புறம் இந்த மாதிரி கட்டு ஆகுறாரு ஒரு நாள் ராஜா. ஏ, நான் ராஜாவாயிட்டேன் அப்படின்னு பசங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா மோண்டி மட்டும் இருக்க மாட்டான். நான் இன்னைக்கு ஆகிருக்க ஒரு நாள் ராஜா, அதனால உங்களுக்கு என்னோட முதல் ரூல் என்னன்னு சொல்ல போறேன். பாத்தீங்களா, இவனோட நடிப்பை ஆரம்பிச்சிட்டான். பண்டி போ, எனக்காக தண்ணி கொண்டு வா. நான் தான். ஆமா, ராஜா சொன்னா பண்ணிதாகணும். சரி மகாராஜா. ஹரி, நீ இப்ப என்ன பண்றனா? போய் வெயில்ல நில்லு. என்னது? என்ன பண்ற? சொன்னத செய். கட்டு, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ராஜா, என் மனசுக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவேன். ராஜானா போலீஸா? சிவா, ராஜானா கிங். ஓ, அச்சா. மோண்டி, எனக்கு காத்து வீசு. காத்தா, நான் என்ன ஃபேனா? அப்புறம் மோண்டி, என்னோட ஷூக்களை கிளீன் பண்ணு. நீங்க சொன்ன மாதிரியே பண்ற மகாராஜா. பண்டி வேணும்னே அவனுக்கு தெரியாம கட்டோட ஷூக்கு மண்ணு பூசி விட்டுடுறான். அட, என் ஷூ இன்னுமே ஏன் இவ்ளோ அழுக்கா இருக்கு? பசங்களுக்கு கட்டு பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே சலிச்சு போயிடுது. கட்டு, விளையாடுற வரைக்கும் இது நல்லதுதான், ஆனா இப்ப ரொம்ப ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்க. பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே கோவம் வருது.
கட்டு எங்களுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அதுக்கு இன்னைக்கு நான் ராஜாவாகிறதுனா எல்லாரையும் அடிமையா நடத்துறது, அதுக்கப்புறம் அவங்கள கஷ்டப்படுத்துறது கிடையாது. ராஜானா பவர் கண்டிப்பா கிடையாது. சிங்கி பசங்க எல்லாரும் முன்னாடியும் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. கட்டு, உனக்கு யாராவது இந்த மாதிரி ஆர்டர்ஸ் கொடுத்தா உனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அவ்வளவுதான். ராஜானா ஜனங்க சொல்றது கேக்குறவர் தான் ராஜா. ஜனங்களை இம்சை பண்றவரு ராஜா இல்ல, வில்லன். கட்டுக்கு அவன் பண்ணது தப்புன்னு நல்லாவே புரியுது. நான் ரொம்பவே எக்ஸைட்டட் ஆயிட்டம் போல இருக்கு. நான் உங்க எல்லாருக்கும் ஆர்டர்ஸ் கொடுத்தேன், உங்களை கஷ்டப்படுத்தினேன். நான் நினைச்ச ராஜா ஆகுறதுன்னா ராஜா சொல்லுவாரு, எல்லாரும் கேட்பாருன்னு. கட்டு, நீ என்ன வெயில நிக்க வச்ச இல்லையா? அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீ காற்ற வீச சொன்னல, அப்போ எனக்கு தோணுச்சு நான் உன்னோட நண்பன் இல்லை, சர்வெண்ட் மாதிரி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஃபீல் ஆகும்னு சொல்லி எனக்கு தெரியாது. பரவாயில்ல கட்டு, பெரிய பெரிய நாட்டுல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கதான் செய்யும். அதாவது நீ ராஜா மாதிரி இல்லடா, கார்ட்டூன் மாதிரி இருந்த. குட்டா லேர்னிங் டா. ராஜா குட்டா இருக்கணும். சிவா, நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல ராஜானா நல்ல ஃப்ரெண்ட் கூட. இன்னைக்கு நான் நல்லாவே கத்துக்கிட்டேன். ராஜானா இம்சை பண்றது கிடையாது, எல்லாருக்கும் உதவியா இருக்கணும். கட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு நீ பண்ணது தப்புன்னு கடைசியில எப்படியோ புரிஞ்சுது. நிஜமான ராஜானா எப்படி இருப்பாங்கன்னா, ஜனங்களோட கஷ்டத்தை கேட்டு அவங்களுக்கு உதவுறதுதான் மகாராஜா. அப்புறம் விளையாட கூட செய்வாரு. அப்ப ராஜாவோட ஃபர்ஸ்ட் குட் டிசிஷன் என்னது? மறுபடியும் நம்ம கேம் ஆரம்பிக்க போறோம், அது கூட ராஜா இல்லாம. இப்படி கட்டுவும் பண்ணது தப்புன்னு சொல்லி நல்லாவே புரிஞ்சுக்கிறான். அப்புறம் பசங்க எல்லாருமே மறுபடியும் ஒன்னா சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அட, பிங்கோ இப்போ ராஜாவாயிட்டானே. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.